கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்லாபாத் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எப்படி இருந்துன்னு வீடியோ எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னால ரெசிபி பார்த்துடலாம். 1 கப் அரிசி, 1 கப் துவரம் பருப்பு, 3/4 கப் பச்சரிசி இவ்வளத்தையும் நல்லா கழுவி எடுத்து 10 கப் தண்ணி விட்டு சின்ன துண்டு காயம் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 7 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுத்துடலாம். 5 ஸ்பூன் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்து 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, சின்ன பட்டையில 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 12 காஷ்மீரி சில்லி. நார்மல் சில்லினா 10 போதும். இவ்வளத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 10 சின்ன உள்ளி, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், பொடலங்காய், கேரட், பீன்ஸ் இவ்வளத்தையும் போட்டுட்டு 10 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி இவ்வளத்தையும் போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல விட்டா காய்கறி நல்லாவே வெந்துடும். ஆல்ரெடி அரைச்சு வச்ச மசாலாலாம் 3 ஸ்பூன் போட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றி 2 கப் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆல்ரெடி வேக வச்ச அரிசி பருப்பு சாதத்து கூட இந்த கிரேவி அப்படியே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டே தாளிச்சு கொட்டிட வேண்டியதான்.